இப்போ விஜய்க்கு வந்து 18% சொல்கிறாங்களே, அது எப்படி பார்க்குறீங்க? அது வாய்ப்பே இல்லை, அது நம்பும்படியாகவே இல்லை. விஜய் தரப்புல இருந்தே, விஜயினுடைய ஐடி விங்ல இருந்தே ஒரு சர்வே எடுத்தாங்க. 6% தான் அதிகபட்சம். அவருடைய தமிழ்நாடு ஃபுல்லாக தமிழ்நாடு முழுக்க வெறும் 6% தான். அங்கே இப்பயும் இருக்கக்கூடிய ஜானவரகசாமி பேசின ஒரு ஆடியோவும் பார்த்துருப்போம். இப்படியே போச்சா 2% மேலே தாண்டாதுன்னு இருப்பார். அப்படிங்கும்போது அதிகபட்சமாக 6%, 18% விஜய்க்கு அப்படிங்கிறாங்க. எப்படி விழுகும்? சினிமா ரசிகர்கள் தான் இப்போ அவர் பின்னாடி இருக்கிறாங்க. விஜயின் பின்னாடி விஜய் ரசிகர்கள் இருக்கிறாங்க. சினிமாவிலேயே அஜித் ரசிகர்கள் விஜய் ஓட்டு போட மாட்டாங்க, ரஜினி ரசிகர்கள் விஜய் ஓட்டு போட மாட்டாங்க. சினிமாங்கிறது ஒரு மைனாரிட்டி, ஒரு இண்டஸ்ட்ரி. அந்த இண்டஸ்ட்ரிக்குள்ள ஒரு போர்ஷன் தான் விஜய். விஜய் ரசிகர்கள், அஜித் ரசிகர்கள் விஜய்க்கு போட மாட்டாங்க, ரஜினி ரசிகர்கள் விஜய்க்கு போட மாட்டாங்க. இப்படி இந்த ரசிகர்கள் வாக்குகளை மட்டும் வைத்து எப்படி 18% வாங்குறதுக்கு நம்ப முடியாது. ரெண்டாவது, காமனாக இருக்கக்கூடிய ஆட்கள் ஓட்டு போடுறாங்க. விஜய் ரசிகர் இல்லாத ஆட்கள்லாம் எப்படி போடுவாங்க? என்ன செயல்பாடுகள் இருக்குது? எதை நோக்கி ஓட்டு போடுவாங்க? இப்போ விஜயினுடைய கல்விக் கொள்கை என்ன, தொழில் கொள்கை என்ன, 5 ஆண்டு திட்டம் என்ன, ஆட்சிக்கு வந்து என்ன செய்ய போகிற, ஏதாவது இருக்கா? ஒன்றுமே கிடையாது. தன்னுடைய கொள்கை தலைவர் பெரியார் அம்பேத்கர் அப்படிங்கிறார். பட் பெரியாரை சீமான் வந்து கிட்டத்தட்ட 2 மாதம் விமர்சனம் பண்ணிட்டு இருக்கா. தமிழ்நாடு கலவரமாக கிடக்கு. உசுப்பேத்திரண்ட முன்னும் கடுப்பேத்திரண்ட கம்முன்னு அவர் பட டைலாக் அவருக்கே சொல்லிட்டு கம்முன்னு இருந்தா தமிழ்நாடு மக்கள் பார்க்க உன் பிரச்சனையை நீ வந்து பேச மாட்டேங்கிறிய. இப்படி பொதுமக்கள் பிரச்சனையை பேசுவாங்க. உன்னுடைய கொள்கை தலைவரை விமர்சனம் பண்ணுறாங்க, பெரிய அளவில் போயிட்டு இருக்கு, நீ அது பேச மாட்டேங்கிறீங்க.